7வது முறை கழகம் ஆட்சி அமைக்க அடிகொள்ளக்கூடிய பொதுக்குழு தான் இந்த 7வது பொதுக்குழு. கழக வரலாற்றில் மதுரையில் நடந்த சில முக்கிய தருணங்கள் இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்திய எதிர்ப்பு போர்க்களத்துக்கு அடித்தளம் அமைச்சது 1963ஆம் ஆண்டு சட்ட எரிப்பு போராட்டம். மதுரை முத்து உள்ளிட்ட 5 பேர் ஓராண்டு காலம் சிறை தண்டனை பெற்றாங்க. அந்த போராட்டத்திற்கு பார்வையாளராக வந்த அன்றைய பொருளாளர் நம்ம எல்லாம் ஆளாக்கின நம்முடைய தலைவர் கலைஞரையும் கைது செஞ்சு அடைச்சாங்க. மதுரை மாவட்டத்து மொழிப்போர் தளபதிகள் விடுதலையான அன்னைக்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றின தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், மதுரை முத்துவும் SS தென்னரசும் திமுகவுக்கு கிடைச்ச மருது சகோதரர்களும் பாராட்டினார்.